ஸோ நண்பா இன்றைக்கி நல்ல சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி பட்டிக்காய் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். சுரக்காய் உருளைக்கிழங்கு மட்டன் கறி ஆட்டுக்கறி ஸோ போட்டு சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே நண்பா. ஸோ வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 வெங்காயம் போட்டுங்க மீடியம் சைஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள் இது கட் பண்ணிவிட்டேன். சுரக்காய் உருளைக்கிழங்கு இப்படி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ ஆயில் இல்லாமல் நான் போட்டுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றல, எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயம் போட்டுக்கலாம். எதுக்குன்னா இதில் கொஞ்சம் தண்ணினா சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அப்புறம் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கிராஸ் டாக் ஆகிடுச்சு. ஸோ நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடல, உப்பு முன்னாடி போட்டேன், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போ தண்ணியில் வருது. ஸோ ஆயில் போட்டுக்கலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் போடுறேன். கடுகு ஒரு 10 ml போட்டுங்க. இது சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராகும். ஸோ இது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன். பெப்பரும் போட்டுருக்கு. நம்ம பண்ண கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதில் இந்த தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மேலே கொண்டு இது போட்டுடலாம். பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா போட்டுடலாம். நல்லா இருக்கும். இதை போட்டுலாம். நல்லா இதாச்சு. சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மட்டனை போட்டுடலாம். மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணது தான். ஸோ அதை போட்டுடலாம். மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணது தான். சும்மா ஒரு மசாலா போடுறேன். மசாலா ஒரு 3 கிராம் போட்டுருக்கேன், ரொம்ப தேவையில்லை. இது கரம் மசாலா. ஸோ இது தான். ஸோ ஒருத்தருக்கு வந்து சில்லி பவுடர் ஒரு 5 கூட போட்டுங்க. இந்த 4 கிராம் கூட போட்டுங்க. கொஞ்சம் எனக்கு சில்லி வேணும், நல்லா இருக்கும் சாப்பிட்றது. ஸோ கறி பவுட்ரு அது ஒரு 4 கிராம் போட்டுங்க. ஸோ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க, 1 கிராம் போட்டுங்க. இதில் தயிரும் ஊற்றிக்கிறேன். ஸோ தயிர் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 10 கிராம் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். கழிக்கலாம். இல்லை அப்படியே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையில்லை, லைட்டாக அந்த கொஞ்சம் இடையில மாட்டிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வேணும், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது இருக்கட்டும். நான் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 கிராம் 1 கிராம் போதும், ரொம்ப வேண்டாம். பாயில் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருக்கு. ஸோ இந்த மசாலா இப்போ நான் மிக்ஸ் பண்ணேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுவுமே கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் பாருங்கள். ஊற்றிக்கலாம் சூப்பராக பார்க்குறது. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் இதாகட்டும், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவும் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. மசாலா அதுக்கும் கரெக்டாக வரும். மட்டன் மிக்ஸ் பண்ணுறோம். மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ உருளைக்கிழங்கு வேவில் பாருங்கள். ஸோ மசாலா கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம இப்போ மட்டன் போட்டுறேன். ஏற்கனவே பாயில் பண்ணது ஏற்கனவே வேக வச்சுட்டேன். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் இதுலேயே மசாலா பிடிச்சி சூப்பராகும். இன்னும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். மட்டன் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த மசாலா மட்டனில் பிடிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு இருக்கா டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சீக்கிரம். ஸோ நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ லைட்டாக பாருங்கள், இந்த எண்ணெய் பாருங்கள் திறந்து வந்து பாருங்கள். இந்த மாதிரி சைடில் தான் தண்ணி லைட்டாக ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டாக வரும் சாப்பிட்ருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தண்ணி. கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வேவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். வேவுற இன்னும் உருளைக்கிழங்கு இந்த தண்ணி கரெக்டு, கிரேவி கரெக்டாக வந்துடும். ஸோ இல்லைனா இப்போ பேஸ்ட்டும் போடுவேன். நீங்கள் இருந்தால் தேங்காய் போடலன்னா, தேங்காய் இருக்குது. இப்போ நான் கடலை போட போகிறேன். கடலை டேஸ்ட்டு சூப்பராகும். நீங்கள் இருந்தால் கடலை போட்டுங்க. நான் வந்து இது கடலை போடுறேன். நீங்கள் இருந்தால் தேங்காய் போட்டுங்க. நம்ம பாருங்கள் கடலை போட்டுருக்கு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 5 கிராம் போட்டுங்க கடலை. செம்மையாக இருக்குது. அப்படியே போட்டோம். பார்ப்போம். யூஸ் பண்ணிட்டா சூப்பராக பாருங்கள். நல்லா வேகட்டும். ஸோ இதுவும் போட்டுடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டியதுங்க போடுங்க. ஸோ தண்ணியோட ஊற்றி சூப்பராக சாப்பிடுது. நம்ம இப்போ கடலையை போட்டாச்சு. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் வேகும். இன்னும் உருளைக்கிழங்கு வேகல. சூப்பராக வந்துச்சு. அது செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டேஸ்ட். இப்படி வச்சு குழம்பு என்ன சாப்பிட வேணாம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுறேன். உருளைக்கிழங்குலாம் வந்திருக்கும். ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப இதாகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ சுரக்காவும் நல்லா வந்துச்சு. ஓகே மக்களே, ரெடி. ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். டேஸ்ட்டு பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். அதான் ஆஃப் பண்ணிடலாம். மக்களே செம்மையாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, வர மக்களே செம்மையாக இருக்குது குழம்பு. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒயிட் ரைஸ் தான். ஸோ மட்டனை போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு சொரக்காய் வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகா நல்லா வந்துடுச்சு பாருங்கள். சொரக்காயெல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. உருளைக்கிழங்கு ரொம்ப இதாகல,
கரெக்டாக வந்திருக்கு உருளைக்கிழங்கு பாருங்க. ரொம்ப வச்சுன்னா இதாயிரும். ஓகே, பிஸ்மில்லா. சூடாக இருக்குது. செம்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு அளவுக்கு நல்ல மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஓகே நம்ம ஸோ செம்ம லெவலாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு. சுரக்கவும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். சுரக்கவும் நண்பா, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது என்னோடய வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் 500 வந்துட்டேன், ரீச் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும் நண்பா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, ஸோ இன்னும் 500 எடுத்துகிட்டா நான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிடுவாங்க, ப்ரமோஷன் ஆயிடுவேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வாட்சிங் பண்ணுங்கள். அப்போ ஹவர்ஸ் எனக்கு 2500 தான் வந்திருக்கு. இன்னும் 2000 வரணும். ரிஃபில் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கல்லா சார்.